முதல் கேள்வியை துரைபாண்டியன் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த தீர்ப்பு இது முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் சொல்லும்போது இந்தியா கூட்டணிக்கு விழுந்த பெரிய பேரிடி அப்படிங்கிற வார்த்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இந்த தீர்ப்பை நம்ம எப்படி எடுத்துட்டு போகிறது? இந்த தீர்ப்புனால எந்த முற்றுப்புள்ளியும் வராது. கோரிக்கை இருக்கும், விவிபேட் வேணுங்கிறதும் பல மாதிரி இதில் எதிரொலித்து கொண்டு தான் இருக்கும். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த தீர்ப்பு இட் இஸ் எ ஸ்லாப் ஆன் த காங்கிரஸ் அண்ட் த அப்போசிஷன் பார்ட்டிஸ்னு சொன்ன பிரதமர், குஜராத்தில் வழக்கில் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் அரசு நடந்து கொண்ட விதம் தவறு என்று வருகிற பொழுது பில்கிஸ் பானு வழக்கில் மௌனம் சாதித்தார். இதுக்கும் இல்லை இருன்னு சொல்கிறேன். இல்லை அப்போ நீங்கள் வர உச்சநீதிமன்ற தீர்ப்பு தானே அதுவும். அதே மாதிரி அப்படி பார்க்கும்போது நீதிமன்ற தீர்ப்பெல்லாம் விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அவங்களுக்கு சாதமா ஒரு தேர்தல் பத்திரத்துல ஒரு வந்ததுன்னா நீதி நிலைநாட்டப்பட்டது அப்படிங்கிறது கட்சிகள் இது சகஜம்னு எடுத்துட்டு போக வேண்டியது. இல்லை சகஜம்னு இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு தேர்தல் பத்திர விஷயத்தில் வந்ததுங்க பாருங்க, 3 சட்ட முன்வரைவுகளை மாற்றியதே தவறு. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த லா. இது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு எதிரானது, ஆர்டிகல் 19(1)A எதிரானது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ எதுவுமே பேசல. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆனால் இப்போ இதை வரவேற்கிறாருன்னு சொன்னால் நிறைய சந்தேகங்கள் இப்போ தான் வரவே ஆரம்பிக்குது. இப்போ வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த விவிபேட் ஓட்டர்ஸ் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறத ட்ரையலுங்கிறத எப்போ உருவானது தெரியுங்களா? 2014 2004 தேர்தல் கமிஷன் இவிஎம்க்கு மாறிட்டாங்க. சுப்பிரமணிய சாமி தான் இதை ரைஸ் பண்ணவர். சுப்பிரமணிய சாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார், அவரும் இன்னொருத்தரும். இப்போ போட்ட வழக்கு என்பது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அது மேஜர் ஜெனரல் ஒருத்தர் தான் அதுக்கு தலைவராகவும் இருக்கிறார். அவங்க இப்போ இவிஎம் வேணுமா வேணாமாங்கிறது இல்லை, இப்போ கோரிக்கையே வேறு. விவிபேட், அதாவது அந்த வாக்காளர்கள் யாருக்கு ஓட்டு போட்டோம், ஓட் as casted, whether it is recorded as counted. நான் போட்ட வாக்கு நான் போட்டவருக்கு போய் சேர்ந்ததா, சேர்ந்த வாக்கு கணக்கு எடுக்கப்பட்டதா, அதுக்காக தான் நாங்கள் வாக்காளருக்கு விவிபேட் ட்ரையல் கேட்குறோம். அப்படி கேட்கும்போது இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டில் நீங்கள் இதை பேப்பரில் கவுண்ட் பண்ணுறது தான் கஷ்டம், அப்போ எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சு கூட கவுண்ட் பண்ணலாமான்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸுக்கு தேர்தல் சின்னத்துக்கு பார்கோடு கூட கொடுக்கலாமே. அப்போ இவங்களுக்கு அந்த சந்தேகம் வருது, உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கே சந்தேகம் வருது. சந்தேகம் வரல, அவங்க ரெஃபர் பண்றாங்க. என்ன காரணம்? இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, சுப்பிரமணிய சாமி போட்ட வழக்கில் 2013 எது விவிபேட் இஸ் இன்டிஸ்பென்சபிள்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சு? அப்போ நான் உங்களுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். கர்நாடகாவில் தார்வார் சட்டமன்ற தேர்தல் 2018, அங்கே ஓட்டு என்னன்னா விவிபேட்டில் இருக்கிறது இவிஎம் மிஷினுக்கு ஒத்து வரல. இவிஎம் மிஷின் படி 207 ஓட்டு குறையுது, ஆனால் விவிபேட்டில் 207 ஓட்டு அதிகமாக இருக்குது. இப்போ அண்மையில் பாராளுமன்ற தேர்தல் திரிபுராவில் நடந்தது. ஒரு தொகுதியில் 109% ஓட்டு எங்கேயாவது ரெக்கார்ட் ஆகி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 109%. அதாவது 4 சட்டமன்ற தொகுதிகள், மஜிஸ்பூர், கயர்பூர் 2, மோகன்பூர். இதுங்களில் பார்த்தீங்கன்னா மஜிஸ்பூரில் வாக்கு சாவடி எண் 44, 545 வாக்கு இருந்தது. ஆனால் ரெக்கார்ட் ஆனது 566, தபால் வாக்கு 8, மொத்தம் 574, வேறுபாடு 29. எவ்வளோ வந்திருக்குன்னா 105% ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு அது மாதிரி 4 இதே மாதிரி பழைய வாக்குச்சீட்டு முறையில் குழப்பம் எதுவும் இல்லாமல் குழப்பங்கள் இருக்கும். அந்த கேள்விக்கு தான் பதிலுக்கு வர்றேன். இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்கள், அதை 4 கான்ஸ்டியூன்சியில் ஒன்றில் 105%, ஒன்றில் 100%, ஒன்றில் 109% இப்படி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தார்வார்லேயும் அதே மாதிரி நடந்தது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ உச்சநீதிமன்றம் அவங்களே அவங்க கேட்டாங்க கேள்வி, ஆனால் பதிலை கண்டுபிடிக்கல. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த சிஸ்டம் தான் பெஸ்ட்டு, இதில் வாக்குச்சாவடியில் யாரும் கைப்பற்ற முடியாதுன்னு. வாக்குச்சாவடி கைப்பற்றுவதும் கைப்பற்றாமல் இருப்பதும் அது வேறு விஷயம். அது எந்த சிஸ்டத்தில் வேணாலும் பண்ணலாம். இப்போ கூட ஒரு தொகுதியில் எல்லாரும் போய் நின்றுக்கிட்டு பட்டன் அழுத்திட்டாங்க. இப்போ கூட நடந்திருக்கு. எங்கே நடந்திருக்கு? வெஸ்ட் பெங்காலில் நடந்தது, குறிப்பிட்ட தொகுதியில். அப்போ வாக்குச்சாவடியில் பிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பேப்பரில் போடுறத விட இது எலக்ட்ரானிக் மிஷினில் போடுறது தான் ஈஸி.
பேப்பர்னா கிளிக்கணும், குத்தணும், போடணும். இதெல்லாம் எக்ஸெப்ஷன் சார். ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுவார் பட்டனை, இத பொறுப்பையும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கணும். அது இதுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருமே அதுக்கு பொறுப்பு தான். இது எக்ஸெப்ஷன் கேஸ். எல்லா இடத்தையும் கைப்பற்றி இது மாதிரி முறைகேடா பண்ண முடியுமா? ஒரே ஒரு கேள்விதான் மேடம். எனக்கு சந்தேகம் வந்திருக்குன்னா நீங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெஃபர் பண்றீங்க. எலெக்ஷன் கமிஷன் யாருக்கு ரெஃபர் பண்ணாங்க? அங்க இருக்கிற டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்ட் கமிட்டி டிஇசி அவங்களுக்கு ரெஃபர் பண்றாங்க. அவங்க எதை பேஸ் பண்ணி பண்றாங்க? இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் ISI அவங்க வந்து ஒரு ரேண்டமாக சர்வே பண்ணோம், 470 மின்சாரம் செக் பண்ணோம், அது எல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறாங்க. இந்த ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல. இப்போ பிரச்சனை என்னன்னா, நீங்கள் 100% என்னாட்டியும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் சந்திரபாபு நாயுடு 2019 அவர் ஒரு கேஸ் போட்டார். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனா 21 அரசியல் கட்சிகள் சந்தித்து பேசும்போது என்ன சொன்னால் 100% கூட பண்ண வேண்டாம், நீங்கள் 50% பண்ணால் கூட 50% பண்ணால் கூட போதும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றம் லேட் ஆகட்டுமே. இப்போ எலெக்ஷன் நடந்து 42 நாள் வெயிட் பண்ணுறோம்ல. ஏப்ரல் 19 ஓட்டு போட்டோம், மே 19 போச்சு, அப்புறம் என்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது? ஜூன் 4 தானே ரிசல்ட் வரப்போகுது. 42 நாளைக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணுறோம்ல. இப்போவும் லேட்டாக தானே இருக்குது. இன்னொரு 5 நாள் வெயிட் பண்ணானே. அன்னைக்கு சுப்பிரமணிய சாமி அண்டு சந்திரபாபு நாயுடுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, இதை விவிபேட்டையும் இவிஎம் என்றதுக்கு நாளாகும் 2. ஆனால் இவங்க டிமாண்டே வேறு. சந்திரபாபு நாயுடு தலைமையில் 21 கட்சிகள் என்ன கேட்டாங்கன்னா, டிமாண்டே வேற. முதல்ல விவிபேட்டை எண்ணணும், ஒப்புகை சீட்டுகளை எண்ணிக்கைக்கு கொண்டு வரணும், அதற்கு பிறகுதான் இவிஎம் மிஷினுக்கே வரணும்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, சாம்பிளுக்கு தான் பண்ணுவேன், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். எதுல திருப்தி அடைவாங்க? இப்ப எதுல திருப்தி அடைவாங்க? என்ன எதிர்பார்ப்பு? அவங்க டெக்னாலஜி டீமை கொண்டு வந்து விளக்கம் கொடுக்க சொல்றாங்க. என்ன எதிர்பார்க்கறீங்க? இப்ப மேடம், நிறைய ஆர்கனைசேஷன் இண்டிபெண்டா ரிசர்ச் பண்ணவங்க இருக்காங்க, நீங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். ஒண்ணு, ஏன் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இவிஎம்க்கு போயிட்டு மறுபடியும் பேப்பருக்கு வந்தாங்க? அவங்களுடைய அனுபவம் என்ன? பல நாடுகள் அது மாதிரி போனவங்க வந்திருக்காங்க. 120 நாடுகளுக்கு மேலே திரும்பி வந்திருக்காங்க. அப்போ அவங்க அனுபவம் என்னன்னு நம்ம கேட்டுக்கணும். இதில் என்னன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எலெக்ஷன் கமிஷனை நீங்க நம்புங்க, நம்ப முடியாதுங்கிறதுக்கு பல காரணம் இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த சுற்றுகள் நம்ம பேச